கர்த்தர் அன்பு வச்சிருக்காருன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேல ஒரு வைராக்கியமா இருக்காருன்றத புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி ஒரு கடவுளை பார்த்து நடந்துட்டீங்க அப்படின்னா, அவர் லவ், அவருடைய ஜீல், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவெடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையை மாற வைப்பீங்க. Praise God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி அன்புடன் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவுகள் திறக்கப்படுகிற நாளாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண சில சாட்சிகள் மறுபடியும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இதை 90s வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தவர் சொன்ன 2 சம்பவங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு தாயார் வந்து ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ஊழியம்லாம் முடிச்சு வீட்டில் வந்து சாப்பிடலான்னு பார்த்தா வீட்டில் சாப்பாடு இல்லை. அந்த ஒரே ஒரு தாயார், வயசான அம்மா, ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. ஊழியம் பண்ணி ஏதோ கையில் கிடைக்கிற காசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி வீட்டுக்கு வந்து சமைக்கலாம், அன்றைக்கி ஒரு காணிக்கை இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் சமைக்கலான்னா சமையல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரிசி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். என்ன ஆண்டவரே, உமக்கு ஒருவன் ஊழியம் செய்தாள், என் பிதாவனை கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறீரே, நான் உமக்காய் ஊழியம் செய்கிறேன், என்னை கனம் பண்ண வேண்டுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் சொன்னாராம். அந்த ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெல்லிய சத்தத்தில் சொன்னாராம், உனக்கு என்ன வேணும் கேளு. அந்த அம்மா சொன்னாங்களா, 1-2 இல்லை ஆண்டவரே, ஏகப்பட்ட பலசரக்கு ஐட்டம் தேவை இருக்குது, எல்லாம் வேணும். ஒரு பேப்பர் எடுத்து உனக்கு தேவையானதெல்லாம் எழுதுனாராம். அந்த மாதிரி எல்லாம் எழுதிச்சான் விசுவாசத்தில். சொல்லி இதை எடுத்துட்டு இந்த ஏரியாவில் இருக்க இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போ, 6ஆம் நம்பர் கவுண்டரில் நில்லு அப்படின்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, கையில் காசு இல்லாமல் எப்படி ஆண்டவர், நீ போய் நில்லு அப்படின்னா. 6ஆம் நம்பர் கவுண்டரில் நிற்கிது. எல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறேன், காசு கொடுக்குறாங்க. இந்த அம்மா மட்டும் லிஸ்ட்டோடு நிற்கிது. கடவுள் சில விஷயங்கள் சொன்னால் ஆதாரமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வார்த்தை கொடுத்தார்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது. கைத்தட்டு. வார்த்தை ஆதியில் பணமாக இருந்துச்சு, ஆதியில் வந்து ஆள் பலமாக இருந்துச்சு, சப்போர்ட்டராக இருந்தாங்க. ஆதியிலே தான் வாழ்க்கையில் எதை வேணாலும் மிஸ் பண்ணிடலாம். ஆதியில் ஒரு வார்த்தை கொடுத்தார்ல, அதை மிஸ் பண்ணவே கூடாது. இந்த ஊழியத்துக்கு வரும்போது அவர் என்ன வார்த்தை கொடுத்தாரு அதுதான் நடக்கும். நேற்று வந்தவன் நேற்று வந்தவன் என்ன நினைக்கிறேன் அதெல்லாம் நடக்காது. போன வாரம் வந்தவங்க போன மாதம் வந்தவங்க அதெல்லாம் நடக்காது. நான் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன். கையை தட்டு. தேவன் அந்த கை பிடிக்கிறப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாருல, அதை மட்டும் விடவே மாட்டார். சொல்லுங்கள். போன வாரம் பட்டு சேலை வாங்கித்தேன்னு ஒய்ஃபு சொன்னீங்க, அல்லது போன மாதம் ஒரு நல்ல மோதிரம் வாங்கித்தரேன்னு ஒய்ஃப்கிட்ட சொன்னீங்க. இப்படி நிறையா வாக்கு தத்தம்லாம் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் முக்கியம். ஆனால் கல்யாணத்தப்போ கையை பிடிச்சி உன்னை கடைசி வரை சோறு போட்டு பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்களே, இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்திலே எது ரொம்ப ஸ்ட்ராங்கானது? கல்யாணத்தப்போ சொன்னீங்களே, அதை வச்சு தான் வாழ்க்கை ஃபுல்லாக நடத்துறீங்க. அப்படி தான் ஒன்று அழைச்சப்ப சொன்னார்.
அதான் சொல்கிறேன், அவன் ஒருவனாக இருக்கையில். ஆறா நீங்கள் எல்லாம் கேட்குறேன், ஆறா நீங்கள் வாடா, உன் பேர் என்னடா? உங்களுக்கு தெரியாது எனக்கு. எங்கடா ஜஸ்டின்? அவனை தான் எனக்கு தெரியும். அப்சலோம் வரான் தாவீதுட்ட, இது கர்த்தர்ட்ட, நான் அப்சலோம் யார்ராணின்றார். இந்த தாவீது நிறையா சேட்டை பண்ணிட்டு இருக்காரு, என்னால் நான் ஆட்சியை பிடிக்கலான்னு இருக்கிறேன். நீ யார்ரா? தாவீதோட பையன். ஒன்று எனக்கு தெரியாதுடா. தாவீது எங்கடா? உங்கள் அப்பன் எங்கடா? அவனை வர சொல்கிறா. அவனை தாண்டா நான் அழைச்சேன், அவனை தாண்டா நான் ஆசீர்வச்சேன். அவனை கையை தட்டு பாடு. உங்களுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணால், வாப்பா நல்லா தெரியுது, உனக்கு தெரியுது தம்பின்னு. எவனாச்சும் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண, யார்ரா நீ? உன்னை எனக்கு தெரியாதுடா. அவனுங்கடா. பெத்த பிள்ளையானாலும் கட்டின பொண்டாட்டி ஆனாலும் தேவன் அழைத்த மனிதனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அவர்கள் கூடுகிற கூட்டம் சிதறுண்டு அழியும். கர்த்தர் அப்சலோம் பக்கம் நிற்கவே இல்லை. பெத்த பிள்ளை நிற்கவே இல்லை. அவர் அப்பவும், ஒன்று எனக்கு தெரியாது தம்பி, எனக்கு உங்கள் அப்பனைத்தான் தெரியும். அப்படி அடுத்து யார்? அவ பேர் என்ன? மீகால். இன்னும் ரோட்டில் வச்சு ஆடிட்டு இருக்கிறாரு. எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு வந்து குத்து டான்ஸ் போட்டு, யார் மணி? இல்லை, அவர் கட்டின மனைவி. யார் நீ யாருன்னு எனக்கு தெரில. இங்கே தாவீதுங்க, அவனை வர சொல்லு, எனக்கு தெரியும். ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்கணுன்றக்காண்டி ஃப்ரேம் மாட்டுறீங்க. ஃபோட்டோவை கழட்டிட்டு ஃப்ரேமை மட்டும் மாட்டுவீங்களா? தாவீதை கழட்டிட்டு அப்சலோமை மட்டும் தூக்கி உட்கார வைக்க முடியுமா? டே, தாவீது ஃபோட்டோடா, நீ ஃப்ரேமு. நீ இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காண்டி ஒன்றை மட்டும் தனியாக மாட்ட முடியாது. இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் சார், சர்வீஸ் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காண்டி உங்களை தூக்கி தனியாக மாட்ட முடியாது சார். ஆனால் நீங்கள் ஃப்ரேம் இல்லாமல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃபோட்டோ இல்லாமல் ஃப்ரேம் வச்சுக்க முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்கு வரணும். உங்களை அழைத்த போது உங்களோடு தேவன் என்ன பேசினாரோ அதுதான். சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அதான் ஆதியிலே அந்த வார்த்தை, அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும்போது, நம்மளாம் இன்றைக்கி எவ்வளவோ பேசுகிறார்ல சார். நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போதே பேசுகிறார்ல, அப்படியே ஏசியில் இருக்கும்போது பேசுகிறார்ல, இது எல்லாம் அவர் செய்வார். ஆனால் ஒரு நாள் ரோட்டில் நடந்து வெயிலில் போயிட்டு இருக்கும்போது உன் பக்கத்தில் நின்று பேசினார்ல, உங்கள் பக்கத்தில் நின்று பேசினார்ல, எனக்கா நடக்கிற அந்த காலை நான் ஆசீர்வதிப்பேன்டா. கையில் 10 ரூபா இல்லாமல் அங்கே திரியும் போது உங்கள் கூட ஒருத்தர் பேசினார்ல, அதை ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார். சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னதை செய்யாமல் போவாரோ. அவர் வாக்கு பண்ணினால் விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். என் வாழ்க்கையிலே, உன் வாழ்க்கையிலே உன்னை அழைத்த போது உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரோ அதை செய்து முடிப்பார். சொன்னபடி செய்து முடிப்பார், சொன்னபடி செய்து முடிப்பார். இடையில வர எதுவுமே வியாதி பலவீனம் எதுவும் நிற்காது. உங்களை அழைத்த போது தேவன் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் கண்ணீரும் பெருகி போச்சு, பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மற
வாக்குத்தத்தம் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு வயசாகுதுன்னு நீங்கள் பயப்படவே கூடாது. வயசாகிற வரைக்கும், வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் உங்கள் வயசையே ஆக விடாமல் பார்த்துக்குவார். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், செங்கடலை கிராஸ் பண்ணி கடக்கிற வரைக்கும் செங்கடல் என்ன செய்யலாம், மூடலை. எனக்கு 44 தான் கல்யாணம் ஆச்சு. 44, 42, சரி 42. அப்போ அதாவது கல்யாணம் முடிக்கணுன்றக்கா கழுதைகளே முடிச்சிடக்கூடாது இல்லை, அவசரத்தில் சில அந்த மாதிரி இருக்காங்க, படபடப்பில் எதையாச்சும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாயாசத்துக்கு வந்தால் பாயசனை குடிச்சிடக்கூடாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ரொம்ப நாள் காத்திருந்து தப்பு பண்ணிடுவாங்க சிலர். அவர் இதர் இருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு உடனே தப்பு பண்ணுற மாதிரி 22, 20 வயசில் அவனை விட மன்னிச்சிடலாம். ரொம்ப நாள் காத்திருந்து தப்பு பண்ணுறவன்ட்டு ரொம்ப கூப்பிட்டு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இருந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுறான். அப்போ கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், நீ இஸ்ரேல் ஜனம் 45 லட்சம் பேர் செங்கடலை கிராஸ் பண்ணாங்க இல்லையா? ஆமாம், அவங்க கடைசி ஆள் காலை வெளியில் வைக்கிற வரைக்கும் கடல் மூடிச்சாடான்னார். மூடலாண்டவரே. அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு முடிக்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் வயசு கூடாது, உன் வயோதிபம் வராது. உன் லைஃப்பில் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாம். ஆமேன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. பழைய ஏற்பாட்டிலே பைபிளில் லைஃப் ஏஜ் ஃப்ரீஸ் ஆகியிருந்தவங்க 2 பேர். ஒருத்தன் கேலப்பு, இன்னொருத்தன் யோசுவா. இவங்க 2 பேர் மட்டும் 80 வயசில் 40 வயசு பலம் இருந்துச்சு. ஏன்னா இவங்க 40 வயசில் காணானை பார்த்துட்டு வந்து போகலாம் சார், ஈஸியாக போகலான்னாய். ஆனால் மீதி 10 பேர் போக முடியாதுன்னாய். ஆனால் உண்மை என்னென்னா போகலாம், கர்த்தர் இருக்கார் போகலான்னு இவங்க 2 பேர் கரெக்டாக பேசுகிறாங்க. மற்றவன்லாம் தப்பாக பேசுகிறனால 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றுன்ட்டார். எதுக்கு சுற்றுனோன்னா வயசாகி பேர் நீ செத்துப்போ, அதுக்கப்புறம் உன் பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்த என்ன செய்வார்கள், சோந்தரிப்பார்கள். இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் கரெக்டாக தானே சார் பேசணும், எங்களுக்கு 40 வருஷத்தை சுற்றி இவங்களோட சாகுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இவங்க எல்லாம் 80 செத்துருவாங்கடா, ஆனால் உனக்கு 80 இந்த 40 போகாத மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறேன். அப்படியே லாக் பண்ணிட்டார் வயசை. யோசுவா காலை 2 பேரையும் வயசில் ஃப்ரீஸ் பண்ணுறார். சொல்கிறான் 80 வயசை தாண்டி அவன் சொல்கிறான், இந்த மலை நாட்டை எனக்கு தாங்கன்றான். அவன் சொல்கிறான், ஐயா மலையில் ஏறி இறங்க முடியும், டே போடா. ஏன் அவனுக்கு மட்டும் வயசாக தெரியுமா? அவன் நம்புனான் கர்த்தரை. கர்த்தர் சொல்கிறது நிறைவேற வரைக்கும் எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றும் ஏறாது. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப பசங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும், ஆமாம், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அதனால் நீ அமைதியாக தைரியமாக இரு. உனக்கு சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுகிற வரைக்கும், ஆமாம், தலைமூடி ஒன்றும் கீழே விழாது. கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். ஒரே ஒரு தடவை நம்ம சொல்லிவிட்டு நம்ம நேராக வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, செத்து போச்சு, பெருகி போச்சு. வயசும் ஆகி போச்சு பாடக்கூடாது. ஆமாம், வருஷம் ஓடி போச்சு. அப்படி சொல்லுங்க. பொறுத்தும் பார்த்தாச்சு, வருஷம் ஓடி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்தாச்சு, வருஷம் ஓடி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி சொல்லுங்க. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. பாவியான ஞாபகப்படுத்தார். மீதி ஸ்டோரியை நீங்கள் யாரும் ஞாபகப்படுத்தல பாருங்கள். இந்த அம்மா போய் 6ஆம் நம்பர் கவுண்டரில் நிற்கிது. பார்த்தா எல்லாம் காசை கொடுத்து 6ஆம் நம்பர் கவுண்டரில் வாங்கினா இந்த அம்மா வெறும் லிஸ்ட்டோடு இருக்குது, கையில் காசு இல்லை. கர்த்தர் சொன்னார் நிற்கிது. லஞ்ச் பிரேக்கு, கவுண்டரை மூடிட்டாங்க. 1/4 மணி நேரம் கழிச்சா கவுண்டர் திறக்கப்படும்ட்டாங்க.
எல்லோரும் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. முன்னாடி இந்த 2 பேர் இருக்கிறாங்க. 5ஆம் நம்பர் கவுண்டரில் ஒருத்தர் ஆளே இல்லைன்ட்டு 6ல் இருக்கவங்கள பார்த்து வயசானவங்களாம் வாங்கம்மா, நான் உங்களுக்கு முடிச்சுட்டே போகிறேன்றார். நல்ல மனுஷன். எல்லாம் டக்குன்னு 5க்கு போயிட்டாங்க. பின்னாடி இருக்கிறவன்னு போயிட்டாங்க. இந்த அம்மாவும் போகுதில்ல. கர்த்தர் சொன்னா உன்னை நான் எங்கே நிற்க சொன்னேன் அப்படின்னாராம். 6ல் நிற்க சொன்னேன். அங்கே மட்டும் அப்படியே இரு. அந்த மேட்ரிமோனி இந்த அமைதியாக இரு, அமைதியாக 6லேயே நிற்கிது. பதறி 5க்கு போயிடக்கூடாது. 6ல் நில்லுனா நிற்கணும். இப்போ இந்த அம்மா தான் மொதல் ஆள் 6ல் நிற்கிது. 5லேருந்து அவர் கூப்பிட்றாராம். பாருங்கள், வந்தவனுக்கெல்லாம் கொடுத்துட்டோம், நீ வாமா முடிச்சிடறேன். நான் 6ல் தான் நிற்பேன். நான் சொல்கிறேன், நான் பெரிய பிடிவாதக்கார அம்மா இருக்க மாட்டோம். போயிட்டான். சாப்பிட்டு எல்லாம் வராங்க. 20 மினிட்ஸில் திரும்ப கவுண்டர் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு பெல் அடிக்கும். அடித்தோடனே கவுண்டர் ஓப்பன் பண்ணி திரும்ப சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெல் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தொடங்கி இதோட 6 வருஷம் ஆனபடினால் 6ஆம் நம்பர் கவுண்டரில் இப்போ ஃபஸ்ட்டு வரவனுக்கு கேட்குறதெல்லாம் ஃப்ரீயாக கொடுன்ட்டாங்க. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. இதை நான் காதில் கேட்டது. அடுத்து கண்ணில் பார்த்த ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட ஆஃபீஸில் அட்ரஸ் கேட்டு வராரு. உடனே சொன்னேன், உள்ளே பார்த்து நீ கிறிஸ்டின்? நான் ஊழியம் பண்ணுறேன். நானும் ஊழியம் தான் ஏன் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியா, எங்கே இருக்கேன்? நான் சென்னையில் இருக்கிறேன். நான் அப்படியே வந்து ஆவியான ப்ராஃபட்டு, நான் ஆவியான சொல்கிற பக்கம் போவேன். சரி, இது உடனே ஜோம் பண்ணார், இது பண்ணார். அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய அட்ரஸ் எனக்கு முகவரியே கிடையாது, எப்படியோ போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் இல்லைன்றார். சரின்ட்டு என்னுடைய காலிங்கே இப்படி தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஐயா இப்போ உங்களுக்கு ரெகுலர் இன்கம்லாம் என்னங்கன்றேன். கர்த்தர் கொடுக்குறத அப்படியே போயிட்டுருப்பேன். சில நேரம் இருக்கும், அந்த மாதிரி போயிட்டுருக்கிறேன். நான் உடனே ஒரு சாப்பாடு எப்போல்லாம் வாங்கி கொடுத்து சொன்னேன், ஐயா ரொம்ப கடுமையான பாதையில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், பல நேரங்களில் பல சம்பவங்களில் எப்படினாலும் கர்த்தர் என்ன சந்திச்சிருவார் அப்படின்னாரு. அப்படி ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் சொல்லுங்களேன் அப்படின்னு. ஒரு முறை நான் சென்னையில் ஊழியம் பார்த்துட்டு நைட்டு சாப்பாடு எனக்கு காசு இல்லை, சாப்பாடே இல்லை. நான் அப்படியே டயர்டாக வந்து மெரினாவில் வந்து உட்காந்துருக்கிறேன். அப்போ மெரினாவில் ஒரு பெரிய மணிக்கூண்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து டைம் தெரியும். அப்போ ஏறக்குறைய ஒரு 9:30 மணி 10 மணி இருக்கும். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உமக்காண்டி ஊழியம் பண்ணியிருக்கிறேன். அவர் ஒரு 5 வசனம் சொன்னார். என்கிட்ட பேசும் எனக்கு மறந்துடுச்சு. ஊழியக்காரன் வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே. ஒருவன் உமக்கு ஊழியம் செய்தால் பிதாவனர் கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதே. அந்த வசனத்தெலாம் சொல்லி அவர் பேசுகிறாராம். ஆக எனக்கு நீங்கள் உணவு அளிக்க வேண்டும். அப்புறம் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் எப்படியும் எனக்கு பசியில் விட்டுற மாட்டீங்க. நாளைக்கு சாப்பிடுவேன், நாளை கழிச்சு சாப்பிடுவேன், அதெல்லாம் வேறு விஷயம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீர் அன்றன்று தருகிற தேவன். இன்றைக்கி 12 மணிக்குள்ளே எனக்கு சாப்பாடு வரணும். நான் 12க்குள்ளே கொடுத்தா தான் நீங்கள் வந்து வசனத்தை கீப்பப் பண்ணுறீங்க. 12:05 கொடுத்து 12:05 கொடுத்தா கூட நீங்கள் வந்து வசனத்தை மீறிட்டீங்க. எனக்கு இன்றுள்ள ஆகாரம் இன்றைக்கி வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே டயர்டில் தூங்கிட்டாராம். அப்படியே தூங்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது. முழிச்சு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தங்க ஃபயர் போட்டு கேம்ப் ஃபயர் போட்டு சுற்றி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களாம். யாருக்கோ பர்த்டே போல். அப்போ வந்து ஒருத்தன் பைபிள் எடுத்து வாசிக்கிறான். டக்கு தூரத்தில் இவரை பார்த்துட்டு, ஐயா நீ கிறிஸ்டியனா? இவர் கையில் ஒரு பைபிள். ஆமாண்ணா, வாங்க என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஒரு சின்ன ஜோம் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம்னா வந்து போய் ஒரு 5-6 பேர் இருக்காங்களாம். எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு அந்த பர்த்டே அவனுக்கும் ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணிட்டு சரிங்க பண்ணணும். ஐயா ஒரு நிமிஷம் உட்காருங்கன்ட்டு உள்ளேருந்து கோழி பிரியாணி சுட சுடாங்க சார். அவர் சொன்னார், அப்படியே நைட் நேரத்தில் ஏதோ ஒரு கடையில் வாங்கி சூடாக கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க, சாப்பிடுங்க சார். அவர் அப்படியே பொட்டணத்தை திறந்து கை வச்சார். கர்த்தர் சொல்ல, நிறுத்து அப்படின்னாரா. மணிக்கூண்டை பார் அப்படின்னாரா. கொடே மணிக்கூண்டை பார்த்தா 11:45. நான் வார்த்தை மாறாத தேவன். கொடு. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ,
சொன்னவர் செய்யாமல் போவாரோ? போவாரோ? பயப்படாதே, அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், ஆமென். விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஒரு துன்பத்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஒரு துன்பத்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? more delay is more glory. சிலது லேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா பெருசாக தரப்போறாருன்னு அர்த்தம். ஆமாம், அந்த காண ஒரு கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு வந்த ரசம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது வந்த ரசம் அதோட டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறாங்க தியாலஜியன்ஸு, எப்போவுமே நல்ல ரசத்தை முன்னாடி கொடுப்பாங்களாம். ஃபஸ்ட் கிளாஸ் பீப்புள் வருவாங்கல்ல, அப்படியே காரில் வந்து இறங்குவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு வைன் அப்படி சாப்பிடுவாங்க. செகண்ட் மிடில் கிளாஸ் வருவாங்களாம், அப்போ கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சிடும், கலந்துருவாங்க. ஆமாம். அடுத்து மூணாவது வறியவர்கள், வெளியில் இருக்க பிச்சைக்காரங்களாம் இருக்கலாம், அவங்கெல்லாம் யூதர்கள் வர சொல்லுவாங்க. அவங்க உட்காந்த உடனே தான் ஊற்றா தண்ணியை அப்படின்னு ஊற்றி ஃபுல் நம்ம ஊரில் வந்து சாம்பார் ரசம் ஆகிற மாதிரி. ஆனால் ரசம் வந்து எப்போ தீர்ந்துருச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் 4வது பந்தியிலே தீர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து சொல்கிறாங்க வந்து ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்றார். ஒன்று இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, தண்ணியை இன்னையை மிக்ஸ் பண்ணி மிடில் கிளாஸே அனுப்பிச்சி விட்றாங்க. கடைசியில் அந்த ஏழைப்பாடையெல்லாம் வராங்கல்ல, கர்த்தர் சொன்னார், நம்ம வேலை வந்துருச்சுப்பா, நான் எடுப்பாண்ட போடு ரெடியாயிரு. ஆமென். பெஸ்ட்டை எப்போவுமே தனக்கு ரொம்ப பிரியமானவனுக்கு எடுத்து வச்சிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நீங்கள் இருறான்னாருன்னா தலைவர் பெருசாக ஒன்று தரப்போறாரு. நானும் நல்லா பார்த்துட்டேன் சார், எப்போவுமே அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கடைசியாக தான் தராரு. நான் கூட பாருங்க, என் பக்கத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுக்கு பெருசாக தரப்போறேன்னு அர்த்தம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெயிட் பண்ணுறா, ஐ எம் ஹேவிங் த பெஸ்ட் பீஸ் ஃபார் யூ. மைத விசுவாசத்தில் அப்படியே தைரியமாக இருக்கணும். மோர் டிலே மோர் க்ளோரி. எவ்வளவு நாட்கள் டிலே ஆகுதோ அவ்வளவு சிறப்பானதை கர்த்தர் நமக்கு தருவார். அது எவ்வளவு சிறப்பானதுன்னு வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கும். ஒருவேளை குழந்தை வந்து பேராக இருக்கலாம். அண்ணாளுக்கு வந்து லேட்டாக குழந்தை பிறந்துச்சு, சாராளுக்கு லேட்டாக பிறந்துச்சு. இவங்களுக்கு பிறந்த குழந்தை பேரெல்லாம் 3000 வருஷம் கழிச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை பேரெல்லாம் நமக்கு தெரில. 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை பேர் நமக்கு தெரியுதுன்னா அவங்க எல்லாம் காத்திருந்து வாங்கினவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு பீஸாக கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் குழந்தைகள் எல்லாம் பேர் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கும். கரங்களை கட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். Don't worry about delay. ஆமென். உனக்கான சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணாக போகலை. உங்கள் ஜெபமெல்லாம் அவர் சமூகத்தில் நிற்கிது. ஆமாம், உங்கள் கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்குதான். அந்த நாட்களில் போருக்கு வந்து கணவன்மார்கள் போகும்போது அவர் போருக்கு போய் எவ்வளோ நாள் கழித்து வருவாங்கன்னு தெரியாது, எத்தனை வருஷம் திரும்பி வருவோன்னு தெரியாமல் தான் போவாங்க. அப்போ மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு துருத்தி ஒன்று இருக்குமா,
அந்த அவன் கணவனை நினைத்து அழுகும்போதெல்லாம் அந்த கண்ணீரை இப்படி பிடிச்சு வச்சுருப்பாங்களாம். கணவன் வரும்போது உனக்கான நான் எவ்வளோ அழுதுருக்கிறேன் பாடுறான்னு காட்டுறதுக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்ம அழுகிறதெல்லாம் அவர் துருத்தியில் பிடிச்சு வைக்கிறார். என் பையன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லுவேன், கையை தட்டி கத்த சொல்லு.